ஒரு பெரிய ஓக் மரத்தில் சம்மி என்ற சிறிய அணில் இருந்தது. அவர் கொட்டைகளை சேகரிப்பதை விரும்பினார், மேலும் அவற்றை சேகரித்து காடு முழுவதும் மறைத்து தனது நாட்களை கழிப்பார். நான் அவற்றை பின்னர் சேமிப்பேன் என்று அவர் எப்போதும் தனது பொக்கிஷங்களை இலைகளுக்கு அடியிலும் மரத்துளைகளுக்கு உள்ளேயும் ஆற்றங்கரைக்கு அருகிலும் கவனமாக புதைத்தார். ஒரு குளிர்ந்த இலையுதிர்கால காலை பசி உணர்ந்த சாமியை எழுப்பி தனது மிகப்பெரிய சுவையான நட்டை கொண்டு வர முடிவு செய்தார். ஆனால் அவர் அதை மறைத்த இடத்திற்கு சென்றபோது நட் போய்விட்டது. அச்சம் அவரது சிறிய இதயத்தை நிரப்பிக் கொண்டிருந்தது. அவர் புதர்களின் கீழ் பாறைகளுக்கு பின்னால் தேடினார், தனது நண்பர்களிடம் கூட கேட்டார், ஆனால் யாரும் அதை பார்க்கவில்லை. ஏய் வேண்டாம், நான் அதை கண்டுபிடிக்கவில்லை என்றால் என்ன செய்வது? நம்பிக்கை இழந்து பெருமூச்சு விட்டார். அவர் ஒரு கிளையில் அமர்ந்தார், அவரது வால் சரிந்தது. அப்போதுதான் அருகில் உள்ள தரையில் ஒரு சிறிய பறவை உறிஞ்சுவதை அவர் கவனித்தார். பறவை மகிழ்ச்சியுடன் கூச்சலிட்டது, நன்றி சாமியே, நான் பசியாக இருந்தபோது இந்த நட்டை கண்டுபிடித்தேன், அது எனக்கு மிகவும் உதவியது. சம்மி ஆச்சரியத்தில் கண் சிமிட்டினார். அது அவரது காணாமல் போன நட்டு. ஆனால் சோகமாக இருப்பதற்கு பதிலாக ஒரு அன்பான உணர்வு அவரது இதயத்தை நிரப்பியது. அவரது நட் தேவைப்பட்ட மற்றொருவருக்கு உதவினார். புன்னகைத்த அவர், இது உங்களுக்கு உதவியதில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் என்றார். அன்று முதல் சம்மி ஒரு சேகரிப்பாளராக மட்டும் இருக்கவில்லை, அவர் ஒரு பங்குதாரராக மாறினார். அவர் இன்னும் கொட்டைகளை சேகரித்தார், ஆனால் இப்போது சிலவற்றை எளிதில் கண்டுபிடிக்கக்கூடிய இடங்களில் தேவைப்படக்கூடிய பிற விலங்குகளுக்கு விட்டுச் சென்றார். மேலும் அவரது மகிழ்ச்சிக்கு அவர் பகிர்ந்து கொள்ளும் போதெல்லாம் கருணை எப்போதும் அவரிடம் திரும்பிச் செல்லும். ஒழுக்கம். கருணை எப்போதும் உங்களிடம் திரும்பும் வழியை கண்டுபிடிக்கும்.